எஸ்தர் சரித்திர புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்துக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான். ஜெபிக்கலாம். உம்முடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் வேண்டும் ஐயா, உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. எல்ரோயி, நீர் எங்களை காண்கின்ற தேவன். உம்முடைய கண்கள் பட்டால் போதும், உம்முடைய கண்கள் எங்கள் மேல் விழுந்தால் போதும். உம்முடைய பார்வை, அந்த ஒரு பார்வை எங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தருடைய 7 கண்களும் இந்த சபையின் மேல் நோக்கமாய் இருப்பதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை மழையாய் பொழிய பண்ணி எங்கள் இருதயங்களிலே அதை எழுத வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே எஸ்தருடைய சரித்திரம் தெரியும். தெரியவில்லை என்றாலும் இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இனிமேல் தெரியாது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம் செழித்து ஓங்கி அழகாய் வளர்ந்து கொண்டு வந்தபோது திடீரென்று ஒரு பெரிய புயல் வந்தது. அதற்கு காரணம் அவர்களே. அவர்கள் தேவனை விட்டு விலகிவிட்டார்கள். எனவே கர்த்தர் இதை அனுமதித்தார். பாபிலோன் தேசம் இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்து யூதர்களை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டது. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது யூதர்கள் யாவரும் இந்த பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாய் கிடக்கிறார்கள். நாட்கள் ஓடுகிறது, நாட்கள் வேகமாய் ஓடுகிறது. நாட்கள் ஓட ஓட இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு விரோதமாய் வேற ஒரு சாம்ராஜ்யம் எழும்பினது. அந்த சாம்ராஜ்யத்திற்கு பேர் பெர்ஷியா மேதியா சாம்ராஜ்யம். இந்த பெர்ஷியா மேதியா சாம்ராஜ்யம் எழும்பி பாபிலோனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி பாபிலோனை ஒரே நாளில் ராஜ்யத்திற்கு முடிவை உண்டு பண்ணிவிட்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ பாபிலோன் அரசாட்சி செய்யல, பெர்ஷிய மன்னன் அரசாட்சி செய்கிறான். இந்த பெர்ஷியா என்பது இன்றைக்கு ஈரான் என்று சொல்லப்படுகிற நாடு. அவர்கள் தான் இந்த ஈரான் நாடு. இன்னைக்கு போர் சம்பவம் நீங்க கேள்விப்பட்டு இருக்கிறீங்க இல்லையா, இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும். ஆனால் இந்த ஈரான் என்று சொல்லப்படுகிற பழைய பெர்ஷியா, கோரேஸ் ராஜா மன்னனாய் இருந்தான். அந்த ராஜாவின் தலைமையின் கீழே அந்த சாம்ராஜ்யம் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. ஆனா இன்னைக்கு நடக்கிற போர் அந்த கோரேசனுடைய வம்சமோ அந்த பெர்ஷியா நாட்டு வம்சமோ கிடையாது. அந்த மக்களை ஓவர் கம் பண்ணி வேற ஒரு மக்கள் எழும்பினபடினால் இஸ்ரவேல் அதுக்கு விரோதமா யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதுக்குள்ள போக விரும்பல, சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் கொடுக்கறதுக்காக நான் சொன்னேன். இப்போ அந்த பெர்ஷியா நாடு அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிறது. இப்போ அடிமைகளாய் போன இஸ்ரவேல் முதலாவது பாபிலோன் கீழே அடிமைகளாய் இருந்தார்கள். இப்போ தலைமைத்துவம் மாறிவிட்டபடினால் பெர்ஷியாவின் கீழே அடிமைகளாய் இருக்கிறார்கள். பெர்ஷியா நாடு வந்ததுக்கு அப்புறம் இந்த கோரேஸ் மன்னன் வந்து என்ன செய்கிறார்னா, நீங்கள் புறப்பட்டு நீங்கள் உங்களுடைய நாட்டுக்கு போகலாம் என்று ஒரு பெரிய கட்டளையை கொடுக்கிறபடினால் அநேக மக்கள் இஸ்ரவேலுக்கு புறப்பட்டு போனார்கள். ஆனால் பலர் அங்க பெர்ஷியாவில் தங்கிவிட்டார்கள். ஹல்லேலூயா. அநேகர் உலகமெங்கும் சிதறி போய் அங்கேயே தங்கிவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிற்று. எனவே உலகமெங்கும் இந்த இஸ்ரவேலர்கள் பரவி போனார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பெர்ஷியாவினுடைய சாம்ராஜ்யத்தில் ராஜாக்கள் மாறிக்கொண்டே வருகிறார்கள். அவர்களுடைய டைம் போக போக வேற வேற ராஜாக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க அந்த பெர்ஷியா சாம்ராஜ்யத்திற்குள்ளேயே. அப்படி ஒரு ராஜா எழும்புகிறார். அவர் பேர் அகாஸ்வேரு. இந்த அகாஸ்வேரு என்ற ராஜா பெர்ஷிய நாட்டினுடைய பெரிய ராஜாதி ராஜாவாய் அங்கே அவன் வீற்றிருக்கிறான். இந்த ராஜா ஒரு சாதாரண ஒரு ராஜா கிடையாது. இவருக்கு கீழே 127 நாடுகள் இவருடைய கண்ட்ரோல் இருந்துச்சு. அப்பனா ஒரு சின்ன நாடு, அப்படிதானே? சின்ன ராஜா, அப்படிதானே? உலகத்தின் ராஜா சொல்ல போனா எப்படி சொல்லலாம்? உலகத்தின் ராஜா அப்படி இருக்கிறார். 127 நாடுகளுக்கு இவன் தலைமை வகிக்கின்ற ஒரு பெரிய ராஜாவாய் இருக்கிறான்.
இவனுக்கு ஒரு அழகான ஒரு மனைவி இருந்தால், அவள் பேர் வஸ்தி. இந்த வஸ்தி மிகவும் அழகானவள். அவளை பார்த்தாலே ராஜா மிகவும் களி கூறுவான். அந்த அளவுக்கு அவளிடத்தில் அழகு இருந்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு நாள் இந்த ராஜா 127 தேசத்தினுடைய அந்த சிற்றரசர்களுக்கும் மற்ற அரசர்களுக்கும் ஒவ்வொரு நாட்டு இளவரசர்களுக்கும் பெரிய பெரிய மந்திரிமார்களுக்கும் ஒரு விருந்து உண்டு பண்ணினான். விருந்து போகுது, மாத கணக்கில் விருந்து ஓடிட்டு இருக்கு. அந்த விருந்தினுடைய முடிவிலே இந்த ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வந்தது. என்னுடைய மனைவியாகிய வஸ்தியை, அவளுடைய அழகை என் ராஜ்யத்திற்கு நான் காட்ட வேண்டும், இந்த ராஜ்யத்திற்கு நான் வெளிப்படுத்த வேண்டும். என்னுடைய மனைவி அவ்வளவு அழகாக்கும், அதை காண்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். சில பேரை தன்னுடைய பிரதானிகளை அழைத்து, நான் சொன்னதாக போய் சொல்லி, யாரை வர சொல், வஸ்தியை வர சொல் என்று சொன்னபோது அந்த வஸ்தி மறுத்து விட்டாள். நீ சொல்லி நான் கேட்கணுமா? நீ சொல்லி நான் செய்யணுமா? எனக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருக்கு, தனி மதிப்பு இருக்கு. நீங்கள் சொல்றதுக்கெல்லாம் நாங்கள் உடனே தலையாட்டிட்டு என்ன செய்ய முடியாது, உடனே வர முடியாது. எனவே நான் வரமாட்டேன் என்று போய் சொல். உடனே வரல. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த பக்கம் வஸ்தி தன்னுடைய வீட்டில் வேற ஒரு விருந்தை பெண்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருந்தாள். இது ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை தூண்டி எழுப்பினது. உடனே தன்னுடைய பிரதானிகளை அழைத்து, மந்திரிமார்களை அழைத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட உடனே அதுல மெமுகான் என்கின்ற ஒரு மந்திரி சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட வஸ்தி, இப்படிப்பட்ட ஒரு பெண் உங்களுக்கு மனைவியாய் இருந்தால் இது உங்களுக்கு மட்டும் அவமானம் இல்ல, 127 தேசத்துக்குமே அது என்னது? அவமானம். ஒரு பெண், தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒரு பெண் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பை செய்தால் கீழே இருக்கிற பெண்களும் அப்படியாய் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே ராஜா, நீங்க இம்மீடியட்டாக இந்த வஸ்தியை தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவளை நீக்க வேண்டும் என்று ஒரு பெரிய கட்டளையை ஏற்படுத்தினார்கள். ராஜாவுக்கு அது ரொம்ப பிரியமாயிற்று. உடனே வஸ்தியை அந்த இடத்தை விட்டு என்ன செய்தார்கள்? சொல்லுங்க, விரட்டி விட்டார்கள். இப்போ வஸ்தி தன்னுடைய ராஜ அரண்மனை விட்டு, ராணி என்ற பட்டத்தை விட்டு, பெரிய பொசிஷன்ல இருந்து வெளியே நீக்கப்பட்டு விட்டால், இப்போ அந்த 127 தேசங்களுக்கும் ஒரு பெரிய ராணி என்கின்ற அந்த பதவி அல்லது அந்த பெரிய பொசிஷன் அல்லது அந்த பெரிய த்ரோன், அந்த ராணிக்குரிய சிங்காசனம் காலியா இருக்கு, வேக்கண்டா இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ பிறகு நீங்க கவனிச்சு வாசித்தீங்கன்னா, இந்த வஸ்தி போயிட்டது நிமித்தமா அவருக்கு ரொம்ப கலக்கம். ஏன்னா அந்த அழகுல மயங்கினவர், அழகை பார்த்து களி கூர்ந்தவர், வஸ்தி இல்லையே என்ற வருத்தம் வந்த உடனே மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய பிரதானிகள் இதை கவனித்து ராஜா கிட்ட சொல்றாங்க, ஐயா, உலகமெங்கும் 127 தேசத்திலிருந்தும் உங்களுக்கு நாங்கள் நல்ல கன்னிகளை, அழகுள்ளவர்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். உமக்கு யார் பிரியமோ அவர்களை நீங்கள் அந்த பட்டத்து ராணியாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவியாக நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று சொன்ன உடனே இது ராஜாவுக்கு ரொம்ப, சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கு. ராஜாவுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. ஓகே, இது ஒரு நல்ல ஐடியா. இந்த ஐடியாவின்படி நம்ம ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நமக்கு ஒரு ராணியை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று அவர்கள் திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது அரண்மனைக்குள்ளே நடக்கிற சம்பவம். இந்த பக்கம் அதே பெர்சியா நாட்டிலே தலைமைத்துவத்திலே தலைமை நகரமாக இருக்கக்கூடிய சூஷான் நகரத்தில் ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன சம்பவம்? மொர்தெகாய் என்று ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா அரண்மனைக்குள், அரண்மனை வாசலுக்குள் ஒரு முக்கியமான ஒரு வேலையை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அரண்மனைக்குள் ஒரு வேலையை பார்க்க வேண்டும் என்றால் அது ஒரு சாதாரண வேலையாக இருக்க முடியாது. அது ஒரு பெரிய வேலையாக இருக்கணும். ஏன்னா அது ஒரு சாதாரண கவர்மெண்ட் அல்ல, அது 127 தேசத்தை ஆளுகை பண்ற ஒரு அரண்மனை. அந்த ஆபீஸ்ல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இப்போ சொல்லுங்க, வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ, சின்ன பொசிஷனோ பெரிய பொசிஷனோ, ஆனால் உள்ளே வேலை பார்க்கிறான். அந்த அளவுக்கு அறிவு அவனுக்கு இருக்கு. அறிவில்லாதவர்கள் உள்ளே என்ன செய்ய முடியாது? அந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது. அப்போ பலவிதமான அறிவு, ஞானம், படிப்பறிவு எல்லாம் உள்ளவனாய் இந்த மொர்தெகாய் இருக்கிறான். இந்த மொர்தெகாய் அப்படிப்பட்ட இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அப்படிப்பட்ட இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். இவன் வேலை செய்து கொண்டிருந்தாலும் இவனுடைய வீட்டிலே ஒன்று நடக்கிறது. என்னவென்றால்,
இவருக்கு ஒரு மகள் ஒருத்தி இருக்கிறா. அவளுக்கு பேர் ஹடாசா. என்னது? ஹடாசா. இந்த ஹடாசா என்ற மகள் சொந்த மகள் அல்ல, அண்ணனுடைய பொண்ணு. ஹல்லேலூயா. யாருடைய பொண்ணு? அண்ணனுடைய பொண்ணு. அந்த அண்ணன் மறுத்து விட்டார். அண்ணன் போடப்படலாங்க, ஆக்சுவலி அங்கிள் இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கு. சோ சொந்தம், ஏதோ ஒரு ரிலேட்டிவ். எனவே அந்த ரிலேட்டிவ் மரித்து போனபடினால், அப்பாவும் அம்மாவும் மரித்து போனபடினால் அந்த குழந்தையை மொர்தெக்காயை எடுத்து என்ன பண்றாரு? வளர்க்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அவளுக்கு மொர்தெக்காய், அவளுக்கு ஹடாசா என்று பெயர் வைத்து இந்த சூஷான் அந்த மாநகரத்திலே வளர்த்து கொண்டு வருகிறாள். ஒரு எளிமையான ஒரு வீட்டிலே வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். அவ்வளவுதான். இவ்வளவுதான் இவங்களுடைய ஸ்டோரி. இந்த நேரத்தில் இந்த அரண்மனையில ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அழகுள்ள கன்னிகளை என்ன பண்ணிட்டு வரணும்? அரண்மனைக்கு கொண்டுட்டு வரணும்னு சொன்ன உடனே இந்த ஹடாசா என்னப்பட்ட இந்த பெண்ணும் எங்கே போறா? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அரண்மனைக்கு போகப்பட்ட இந்த பெண் ரெட் கார்பெட்ல இன்வைட் பண்ணப்பட்டு போகல. 10 பேர் சூழ்ந்து, ஐயோ நீ ரொம்ப அழகுள்ளவள் என்று மெச்சிக்கொண்டு அவளை அழகாய் நடத்தி கொண்டு ஒரு ராஜ மரியாதை கொடுத்துட்டுலாம் என்ன பண்ணல, அவங்கள கூட்டிட்டு போகல. இவள் பேசிக்காவே ஒரு அடிமை, ஒரு அடிமை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண். இவளை இப்போ கையும் களவுமாய் இழுத்துட்டு போற மாதிரி, ஒரு திருடனை பிடித்து இழுத்து கொண்டு போகிற மாதிரி வலுக்கட்டாயமாக யாருடைய பெர்மிஷன் கேட்காம அந்த பெண்களை எல்லாம் இழுத்து கொண்டு போகும்பொழுது இந்த ஹடாசாவும் இழுத்து கொண்டு போயிருக்கிறாள். இந்த ஹடாசா என்ற பெண் உள்ள போகும்போது சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா போயிருப்பாளா? சொல்லுங்க. சிரிச்சிட்டு போயிருப்பாளா? பயம் இருக்கும், நடுக்கம் இருக்கும், அலறுதல் இருக்கும். என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க ப்ளீஸ், என் மேல மட்டும் இரக்கமா இருங்க, என்னைய மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ், மற்ற யாரை வேணாலும் கூட்டிட்டு போங்க. ஐயோ எங்க அப்பாவை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்குமே, மொர்தெக்காயை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்குமே, அவர் வேற டியூட்டிக்கு போயிருக்கிறாரு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஹல்லேலூயா. இழுத்து கொண்டு போகப்பட்டால். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். யாரோ ஒருவர் உங்களை இழுத்து கொண்டு போகிறதை போல ஒரு உணர்வு, யாரோ நம்மளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு உணர்வு, நம்ம அடிமையா இருக்கிற ஒரு உணர்வு, சாதாரண நிலைமையில் இருக்கிற ஒரு உணர்வு, எதற்கும் பிரயோஜனப்படாத நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு ஒருவேளை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், a throne is being prepared for you. உங்களுக்காக ஒரு சிங்காசனம் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு கர்த்தர் வஸ்தியை வெளியே தள்ளினதற்கான காரணம், எஸ்தருக்காக அந்த சிங்காசனம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்தை கர்த்தர் ஏற்படுத்தினதுக்கான காரணமே, அது யாருக்காக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால் எஸ்தருக்காக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல வஸ்தி இருந்தபடினால் தேவன் அவளை தள்ளினார். இன்றைக்கு காலை வேளையிலே தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வேணாலும் நீங்கள் வளர்ந்து கொண்டு வருகலாம், பட் a throne is being prepared for you. உங்களுக்காக ஒரு சிங்காசனம் ஆயத்தமா இருக்கிறது, உங்களுக்காக ஒரு பெரிய பொசிஷன் ஆயத்தமா இருக்கு, உங்களுக்காக ஒரு பெரிய பதவி ஆயத்தமா இருக்கிறது. தேவன் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே உங்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று ஏற்கனவே அந்த ஸ்தானத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது இருக்கிற நிலைமையோ ஒரு அடிமைத்தன நிலைமை, இப்பொழுது இருக்கிற நிலைமையோ நீங்கள் இழுத்து கொண்டு போகப்படுகிற நிலைமை. ஆனால் எஸ்தருக்கும் தெரியாது, எஸ்தரை வளர்க்கிற மொர்தெக்காய்க்கும் தெரியாது இவள் நாளைக்கு பட்டத்து ராணியாக போகிறாள் என்று. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும் அது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஃபியூச்சரை பற்றி ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஃபியூச்சரை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் ஒன்று, be in the hands of the Lord. கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருங்கள். அவர் உங்களை இழுத்து கொண்டு போகிற வழியில் போங்கள், தைரியமாய் போங்கள், துதித்தலுடனே போங்கள். ஏனென்றால் உங்களுக்காக ஒரு காரியம் ஆயத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. குழிக்குள் யோசேப்பை தள்ளும் பொழுது யோசேப்புக்கு ஒன்றும் புரியவில்லை. குழிக்குள் யோசேப்பை தள்ளி அவன் இருளுக்குள் கத்திக் கொண்டிருக்கும் பொழுது யோசேப்புடைய ஃபியூச்சர் அவன் கண்களுக்கு தெரியவில்லை. அவன் அந்த ஜனங்களிடத்தில் பணத்திற்காக விற்கப்படும் பொழுதும் கூட
அவனுக்கு தெரியவில்லை நான் என்ன இடத்திற்கு போக போகிறேன் என்று. ஆனால் யோசேப்பு குழியிலே தள்ளப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் எகிப்திலே ஒரு சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருந்தார். யோசேப்புக்கு இங்க வர வேண்டும். யோசேப்புக்காக ஒரு சிங்காசனம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பகல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்காக ஒரு சிங்காசனம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க வசனத்தை கேட்கும் போது எனக்கா பாஸ்டர், அதெல்லாம் வாய்ப்பு இல்லை பாஸ்டர், நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லிருங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்லை பாஸ்டர் அப்படின்ற மாதிரியே நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாமல் போனாலும் சரி, நீங்கள் விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காமல் போனாலும் சரி, ஹல்லேலூயா, ஆண்டவர் சொன்னதுதான். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஒரு பொசிஷனை உண்டு பண்ணி கொண்டே தான் நான் இருக்கிறேன். நான் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். கர்த்தர் ஏற்படுத்தினவைகளை நம் கண்கள் காணவும் இல்லை, நம் செவிகள் கேட்கவும் இல்லை, நம்மளுடைய புத்திக்கு அது எட்டவும் இல்லை. ஆனால் அது நடக்கும் போது நீங்கள் கர்த்தரை துதிக்கிற நேரம் வரும். கர்த்தர் எனக்காக செய்து முடித்தார் என்று நீங்கள் ஒரு நாள் சொல்லுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கவனிங்க, நீங்க எந்த பொசிஷன்ல இருக்க வேண்டும் என்று தேவன் ஆல்ரெடி தீர்மானம் பண்ணிருக்கிறார். பூமியில மட்டும் இல்லைங்க, பரலோகத்திலும் தேவன் ஆயத்தம் பண்ணிருக்கிறார். இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். என்ன ஆயத்தம் பண்ண போறேன்? ஒரு ஸ்தலத்தை, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதுல உனக்கு ஒண்ணு ஏற்படுத்த போறேன். அந்த ஒண்ணு ஒரு பெரிய ராஜ்யமா இருக்கும். அந்த ஒண்ணு என்பது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 10க்கு 10 ரூம் நினைக்காதீங்க. அது ஒரு மிகப்பெரிய ராஜ்யமா இருக்க போகிறது. தேவன் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை பரலோகத்திலும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனுடைய காரியங்கள் புரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, விசுவாசியுங்கள், அது போதும். ஒரு நாள் நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஒரு சிலர் தேவன் பூமியில ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பொசிஷனுக்கு நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். ஒரு சிலர் அந்த இடத்துக்கு போயிருக்கிறீங்க, அந்த ஸ்தானத்துல இருக்கிறீங்க, ஒரு உன்னத ஸ்தானத்துல. ஒரு சிலர் அதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறீர்கள். அது தெரியுது, நான் இந்த இடத்துல தேவனை வைக்க போறாருன்னு எனக்கு தெரியுது. நான் அதற்காக என்ன பண்ணிட்டே இருக்கிறேன் சொல்லுங்க? முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். working for it, I'm studying for it, I'm learning for it. அதுக்காக நான் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கிறேன்னு சொல்றவங்க அநேகர் உண்டு. அநேகர் சொல்றீங்க, எனக்கு இருக்குன்னு தெரியும், ஆனா எனக்கு நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன்னு உட்கார்ந்து இருக்கவங்க அநேகர் இருக்கிறீங்க. அப்படி ஒன்று இருக்குன்னு தெரியும், ஒரு உன்னத ஸ்தானம் எனக்கு இருக்குன்னு தெரியும், ஆனா அது நமக்கெல்லாம் என்ன நடக்காது, அதெல்லாம் சுத்தமா நடக்காதுங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். ஒரு சிலர் இருக்கிறீங்க, அப்படி ஒன்று இருக்கா, ஓஹோ அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்கிறீங்க. நீ நிறைய விதமான ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறீங்க, நிறைய விதமான மென்டாலிட்டியோட இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, நீ விசுவாசிச்சாலும் சரி, நீ விசுவாசிக்காமல் போனாலும் சரி, நான் உனக்காக ஒரு உன்னத ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய கரத்துல மட்டும் அடங்கி இருந்தீங்கன்னா தேவன் உங்களை அழகாக நடத்திட்டு போவார். ஆனா என்னுடைய கான்செப்ட் இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறது அது அல்ல மேட்டர், அது அல்ல. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான காரியத்தை தான் இன்னைக்கு ஆவியானவர் பேச போகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறார்னா, உங்களை நான் உன்னத நிலைமைக்கு உங்களை உயர்த்துவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஒரு உன்னத நிலைக்கு உங்களை நான் கொண்டு வருவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தேவன் ஒரு பெரிய பர்பஸோடு உங்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். அன்றைக்கு யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினதுக்கு காரணம் ஜாலியா இருக்கிறதுக்காகவா, சுகபோகமாய் வாழ்வதற்காகவா, நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம், நினைச்சதெல்லாம் பண்ணிக்கலாம்ன்றதுக்காகவா, டெய்லி நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கி இனி எதையுமே செய்ய தேவையில்லை என்பதற்காகவா? தேவன் ஏன் எகிப்து தேசத்திலே யோசேப்பை உயர்த்த வேண்டும்? காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன்? என்ன பர்பஸ் இருக்கு? யாக்கோபுடைய குடும்பத்தை பராமரிக்கிறதுக்காக. அப்புறம் உலகமெங்கும் ஒரு பெரிய பஞ்சம் வரப்போது, அதை சமாளிக்கிறதுக்காக. ஆமா தானே? ஒரு பெரிய பஞ்சம் வருது, அதை சமாளிக்கணும்னா யோசேப்பு தேவை. அதுக்காக தேவன் யோசேப்பு உயர்த்தினார். அது மட்டும் கிடையாது, யாக்கோபுடைய குடும்பத்தை என்ன செய்யணும்?
பராமரிக்கணும், அவங்க அப்பாவுடைய குடும்பத்தை பராமரிக்கணும். அதற்காக தேவன் என்ன பண்ணாரு? அதை யோசேப்பே சொல்றான், உங்களை பராமரிக்கிறதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார், என்னை இங்க கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவன் நோக்கத்தை அறிந்திருக்கிறான். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கும் உங்களை உயர்த்துவதற்கும் ஒரு நோக்கத்தை வைத்துதான் உங்களை உயர்த்துகிறார். சுகபோகமாய் வாழ்வதற்காக அல்ல. நீங்கள் வளர்வது நல்ல விஷயம்தான், வளர வேண்டும் என்று நினைப்பதும் நல்ல விஷயம்தான். பட் ஃபார் வாட் பர்பஸ்? என்ன காரணத்திற்காக நீங்க வளரணும்னு விரும்புறீங்க? என்ன காரணத்திற்காக நீங்க உயரணும்னு நினைக்கிறீங்க? இந்த காரணம் உங்களுக்கு தெரியலனா, இந்த காரணம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க வளர்ந்தும் வேஸ்ட், வளர வேண்டும் என்று நினைக்கிறதும் வேஸ்ட். ஆண்டவர் அப்படிதான் பார்க்கிறார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்களா இல்லையா? நீங்கள் பார்த்து வியந்து அதிசயப்பட்டு போகிற அளவுக்கு, அப்போ இவ்வளவு பணத்தை வச்சு என்னடா பண்ண போறான், இவ்வளோ கார்ஸ் வாங்கி என்னடா பண்ண போறான்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல பணக்காரர்கள் இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறாங்க. ஆனால் தேவ ராஜ்யத்திற்கு வரப்போகிற நாட்களுக்கு தேவன் பின்னாடி நாட்களுக்கு சில காரியங்களை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறாரு. அவருடைய காரியங்களுக்கும் திட்டங்களுக்கும் ராஜ்யத்திற்கும் ஏதாகிலும் உதவியா இருக்க போகிறார்களா? சொல்லுங்க, ஏதாவது உதவியா இருக்க போகிறார்களா? அவர்கள் உயர்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? வாரத்துக்கு ஒரு நாள் சந்தோஷமா கண்ணில் காசை செலவு பண்ணி என்ஜாய் பண்ணணும், கெத்தா இருக்கணும், நான் சொல்றத 4 பேர் கேட்கணும், அதுல ஒரு மயக்கம். அதை தாண்டி தேவராஜ்யத்திற்கென்று அல்லது இந்த ஜனத்திற்கென்று ஒரு பெரிய மாற்றத்தையோ கொண்டு வர போகிறார்களா என்று கேட்டல்ல. நான் வளரணும், நான் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனால் தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நான் அப்படி இருக்கவே கூடாது. நம்ம என்னைக்குமே ஒரு பர்பஸோட தான் நம்ம வளர வேண்டும். அல்லேலூயா. நம்ம என்னைக்குமே எப்படி தான் வளரணும்? நம்ம ஒரு பர்பஸோட தான் வளரணும். ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், இந்த திட்டத்தை பேஸ் பண்ணி தான் நான் வளருவேன். தேவன் என்னை உயர்த்துவதற்கான காரணமே அவருடைய நோக்கம் ஏதோ ஒன்று இருக்கு, அதை நிறைவேற்றுவதற்காக தான். அதுக்காக நான் அதிகமாக நான் படிப்பேன், அதுக்காக நான் அதிகமாக நான் உழைப்பேன், அந்த உன்னத இடத்துக்கு நான் போவேன். நான் போய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த வேலையை, அந்த தேவ வேலையை, அந்த பெரிய வேலையை நான் செஞ்சு நான் முடிப்பேன். ஆண்டவர் நெகேமியாவை அந்த அரண்மனையில போய் அங்கே பானபாத்திரக்காரனாய் வைத்திருப்பதற்கான காரணம் என்ன? ஏன்னா ஒருவேளை அரண்மனைக்கு வெளியில வேலை பார்த்துட்டு இருந்தானா அவனால ராஜா கிட்ட பேசியிருக்க முடியாது. அங்க அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, அந்த அலங்கத்தை கட்டணும்னா நெகேமியா வரணும். நெகேமியா அங்க பெர்சியா நாட்டுல இருந்து வரணும்னா அவன் பெர்சியாவினுடைய அரண்மனையில ஒரு மிக முக்கியமான ஒரு பொசிஷன்ல இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சிலரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் ஒரு சிலரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் உன்னை உன்னத ஸ்டேட்டஸ்க்கு நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய வேலை ஒன்று உண்டு, எனக்கு ஒரு வேலை ஒன்று இருக்கு, அந்த வேலையை உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். எனவே get ready for that because your throne is already being prepared. உனக்காக ஒரு த்ரோன், உனக்காக ஒரு சிங்காசனம், உனக்காக ஒரு பெரிய ஸ்தானம் ஏற்கனவே ஆயத்தமாய் காத்துட்டு இருக்குது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீங்கள் அதுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மொர்தெகாய் சொல்றான் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே சம்பவம் தெரியும் உங்களுக்கு. நான் அதனால அதிகமான வேகமா நான் போக விரும்புகிறேன், நான் சீக்கிரமா நான் போக விரும்புகிறேன், பாயிண்ட்டுக்கு நேரா போக விரும்புகிறேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமான் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். யார் இருக்கா? ஆமான். இந்த மனுஷன் நல்லா கவனிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்டர் நம்ம பேச போறோம். இந்த ஆமான் என்ற மனுஷன் எப்படி உள்ள வந்தானே தெரியல. இந்த அரண்மனைக்குள்ள எப்படி உள்ள வந்தானே தெரியல. இந்த ஆமானும் இந்த அகாஸ்வேர் ராஜாவும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நல்ல கவனிங்க, எப்படி ஆயிட்டாங்க? ஆமான்ட்ட கேட்காம எதையுமே செய்யறது இல்ல. ஆமான எல்லா இளவரசர்களுக்கும் மந்திரிமார்களுக்கும் பிரதானிகளுக்கும் மேல தலைமைத்துவத்தில் வைத்திருக்கிறான். சொல்ல போனா இந்த அகாஸ்வேருக்கு 2வது ஆளாய் வைத்திருக்கிறான். எனவே ஆமானுக்கு எதையுமே நோ சொல்லவே மாட்டார். நல்ல கவனிக்கணும். இந்த ஆமான் யாருன்னு கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆமான் என்னும் ஆகாகியன், போதும், ஆமான் என்றும் இந்த ஆகாகியன் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பழைய ஏற்பாட்டுல இந்த சவுலுடைய நாட்களில் நடந்த ஒரு பெரிய சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அமலேக்கியரை சவுல் அடிக்க வேண்டும், கர்த்தருடைய கட்டளை. ஆனால் இந்த அமலேக்கியரை இந்த சவுல் அடிக்காமல் கொஞ்சம் மாத்திரம் அடித்து விட்டு
சிலரை தப்பிக்க வைத்து விட்டான். அதுல முக்கியமா ராஜாவை என்ன செய்யவே இல்லை, அவன் கொலை செய்யல, வீட்டுல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். அப்ப சாமுவேல் வந்து பார்த்து இந்த ஆகாகை கொன்று போட்டதே சாமுவேல் தான். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த ஆகாகுக்கு ஒரு மனைவி இருந்தால், அந்த மனைவிக்கு ஒரு வயிற்றிலே அப்பொழுது அவள் கர்ப்பஸ்திரியா இருந்தால் அவள் தப்புவிக்கப்பட்டிருக்கிறாள். இந்த ஆகாகுடைய பிள்ளைதான் வளர்ந்து ஆகாகியர்கள் என்ற ஒரு பெரிய ஒரு 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 வம்சமே எழும்பிவிட்டது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய டீமே எழும்பிருச்சு. இப்ப அவர்களுக்கு என்ன சொல்லி சொல்லி வளர்க்கறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த இஸ்ரவேலர்கள் நம்ம நாட்டை அழிச்சிட்டாங்க, அதனால இவங்களை எக்காரணத்தை முன்னிட்டு இவங்களை வாழ வைக்க கூடாது, இவர்களை அழிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடயே எழும்பிட்டு இருக்காங்க. இந்த வம்சத்தை சேர்ந்தவன் தான் இந்த ஆமான். இந்த ஆமான் எப்படியோ அரண்மனைக்குள்ளே உள்ளே நுழைந்து ராஜாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக்கிட்டான். இந்த ஆகாகியன் இந்த ராஜாவோட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது இந்த மொர்தெகாய் ஆகாகியனை மதிக்கவில்லை. ஏனென்றால் இவன் எழும்பினதே யூதர்களை அழிக்கதான் எழும்பியிருக்கிறான் என்று இந்த மொர்தெகாய்க்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அதனால இந்த மொர்தெகாய் அந்த ஆகாகியனாகிய ஆமானை என்ன செய்யல, மதிக்கல, கனம் பண்ணல. இதனால இந்த ஆமான் ஒரு தீர்மானம் பண்றான், இந்த மொர்தெகாய் என்ன இப்படி பண்றான்ல, இந்த மொர்தெகாயை மட்டும் அடிச்சா என் மனசு அடங்காது, இந்த மொர்தெகாயினுடைய வம்சத்தையே இந்த இனத்தையே நான் என்ன செய்யணும், நான் அழிக்கணும்னு ராஜா கிட்ட போய் பேசுறான். ராஜாவும் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. பெர்மிஷன் கொடுத்த உடனே லெட்டரும் போட்டுட்டான். லெட்டர் 127 நாடுகளுக்கும் போய் சேர்ந்து விட்டது. இந்த லெட்டர்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, இத்தனாவது மாதம் இத்தனாம் தேதியிலே யூதர்கள் யாவரும் அழிக்கப்பட வேண்டும், கெட் ரெடி அப்படின்னு போட்டு என்ன பண்ணிட்டான், இந்த லெட்டர் போயிடுச்சு, உலகமெங்கும் போயிடுச்சு. ஹல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க, இப்போ மொர்தெகாய் இந்த செய்தியை கேள்விப்பட்டு தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு இந்த ராஜாவின் வாசல்ல வந்து நிற்கிறான். ராஜாவின் வாசலிலே ரெட்டுடுத்தி கொண்டு வந்து மொர்தெகாய் நிற்கிறான் என்று உள்ள இருக்கிற எஸ்தர் கேள்விப்படுறான். அப்ப உள்ள இருக்கிற எஸ்தர் சில ட்ரெஸ் எல்லாம் அனுப்பி, இதை போடுங்க, நீங்க ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க, என்ன பிரச்சனை? மொர்தெகாய் சொல்றான், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எழும்பிருக்கு, நீ போய் ராஜாவினிடத்துல பேசி நமக்காக ஒரு காரியத்தை செய், யூதர்கள் அழிக்கப்பட வேண்டுமா, தேவ ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டுமா என்று கேட்கும் பொழுது இப்போ எஸ்தர் சொல்றா, அது கூடாத காரியம், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, ராஜா அழைத்தால் தான் நான் என்ன செய்யணுங்க போகணும், இல்லனா அப்படி ராஜா அழைக்காம போயிட்டா என்ன உடனே கொன்றுவாங்க. ஒரே ஒரு வழி வேணா இருக்கு, அங்க ஒரு செங்கோல் இருக்குது, அந்த பொற்கோலை அவன் நீட்டினால் மாத்திரம்தான் நான் தப்புவிக்கப்பட முடியும். ஒருவேளை அந்த பொற்கோள் நீட்டவிடவில்லை என்றால் நான் சாகுவேனே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஹல்லேலூயா. அதற்கு மொர்தெகாய் சொல்ற ஒரு வார்த்தை கொஞ்சம் கவனிங்களேன், ரொம்ப நல்ல வார்த்தை. 4ஆம் அதிகாரம் 13-14. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? கர்த்தர் உன்னை இந்த பொசிஷனுக்கு வச்சதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு, ஒரு முகாந்தரம் உண்டு, ஒரு முகாந்தரம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு முகாந்தரம் உண்டு. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, தேவன் இங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு முகாந்தரத்தை வைத்திருக்கிறார். அந்த பர்பஸை அட்டைன் பண்ணாம யாரும் பரலோக ராஜ்யம் போகணும்னு நினைச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. இந்த பூமியில உங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க, என்ன இருக்கு? முகாந்தரம் உண்டு. இந்த முகாந்தரத்தை நீங்கள் நிறைவேற்றாமல் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு காலடி எடுத்து வைக்க முடியும் என்று நினைத்து விடாதீர்கள். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனை அல்லாமல் வேறு ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு அநேக ஜனம் கர்த்தருடைய பிள்ளைகள்
நான் ஆசீர்வாதமா இருக்கணும், வளரணும், பெருகணும், சம்பளத்துல உயரணும், பிசினஸ்ல உயரணும், பெரிய பெரிய காரியத்தை செய்யணும், சுகபோகமா இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக மாத்திரம் நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள். அது நிச்சயமாய் நடக்கும், அது இல்லை என்று இல்லை. ஆனால் everybody has a purpose. ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு முகாந்தரத்தை வைத்திருக்கிறார். அதை கட்டாயம் செய்யணும், அதை கட்டாயம் செய்யணும். ஹல்லேலூயா. எஸ்தர் சொல்றாரு, அப்பா சொல்றாரு, தப்பிக்கலாம் நினைக்காத எஸ்தர், இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து வச்சதுக்கே முகாந்திரம் உண்டு. யாருக்கு தெரியும், இதற்காக கூட தேவனுடைய ஏற்படுத்தி இருக்கலாம். Do something for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏதாகிலும் ஒன்றை செய். நீ என்ன செய்வல்ல எனக்கு தெரியாது, ஏதாகிலும் ஒன்றை செய். முன்னாடி பண்பா பேசிட்டு இருந்த அப்பா கொஞ்சம் கடுமையா பேச ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் ஒரு சிலரோடு இன்னைக்கு கடுமையாகவே பேசுகிறார். பிகாஸ் நீங்க அநேக பேர் உங்களுடைய முகாந்திரத்தை, உங்க பர்பஸ் நீங்க தட்டி கழிக்கிறீங்க. தெரிந்திருந்தும் தட்டி கழிக்கிறீங்க, தெரிந்திருந்தும் அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறீர்கள். பரலோகத்திலிருந்து ஒரு வொர்க், பரலோகத்திலிருந்து ஒரு வேலையை கர்த்தர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார், அதை நீங்கள் தட்டி கழிக்கிறீர்கள். ஆண்டவர் கொஞ்சம் கடுமையா பேசுகிறார். தப்பிக்கலாம் என்று நினைக்காதே. உலக ஜனங்கள் அழியும் பொழுது நீயும் அழிய வேண்டுமா? யூதர்கள் அழியும் போது நீயும் தகப்பன் குடும்பம் அழிய வேண்டுமா? நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ அந்த வேலையை செய்யவில்லை என்றால் அந்த வேலையை செய்வதற்கு தேவன் இன்னொரு ஆளை ஏற்படுத்தி விடுவார். மேன்மை அங்க போயிடும். மேன்மையை தக்க வச்சுக்க, மேன்மையை தக்க வச்சுக்க. உனக்கு அந்த ஒர்க்கை பரலோகத்திலிருந்து தேவன் அசைன் பண்ணியிருக்கிறார்னா அந்த வேலையை நான் தான் செய்ய வேண்டும் என்று அர்ப்பணியுங்கள். அந்த அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். நீ காலை வேளையில கர்த்தர் உங்களை அர்ப்பணிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு முடிகிறதுக்குள்ள உங்க வாயினால் அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே நீங்க எனக்குன்னு நிர்ணயித்த அந்த வேலையை நான் செஞ்சு முடிக்காம நான் கண்களை பூமியில நான் மூடிடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வயசானாலும் பரவாயில்ல, எனக்கு பெரிய படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இங்கிலீஷ் தெரியலனாலும் பரவாயில்ல, எனக்கு பெருசா ஆண்டவரே அப்பா எனக்கு பைபிள் வாசிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, எனக்கு கண்ணு பெருசா தெரியலனாலும் பரவாயில்ல, எனக்கு கால் நல்லா நடக்க முடியலனாலும் பரவாயில்ல, என் தேவனுடைய வேலையை செய்யாம இந்த பூமியை விட்டு நான் போயிடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாரும் ஆண்டவரே. மொர்தெகாய் அப்பா பேசின உடனே எஸ்தருடைய இருதயத்தில் பயங்கரமான ஒரு இடி விழுகுது. வீட்டுக்குள்ள போறா, ஆழமா யோசிக்கிறா, தீர்மானிக்கிறா. இவங்க அப்பா கிட்ட போய் சொல்லி அனுப்புறா, டாடி எனக்காக ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் மற்ற கர்த்தருடைய பிள்ளைகளும் இணைந்து எனக்காக உபவாசம் எடுங்க. நானும் என் தாதிமாரும் 3 நாட்கள் உபவாசத்தில் எடுக்க போறோம். நோ வாட்டர், நோ ஃபுட். தண்ணீரும் இல்லை, உணவும் இல்லை. நான் திறப்புல நிக்க போறேன். அப்பா எனக்காக நீங்க கொஞ்சம் பிரேயர் பண்ணுங்க. என்ன செய்ய போறேன்னா 3 நாளைக்கு பிறகு நான் அந்த ராஜாவை சந்திக்கும்படி நான் போக போறேன். ராஜாவை சந்திக்க போனால் என் தலை வெட்டு உருண்டு போயிடும். ஆனாலும் பரவாயில்லை, நான் செத்தாலும் சாய்கிறேன், நான் செத்தாலும் சாய்கிறேன். நான் போய் நிற்பேன். என் தேசத்திற்காக, என் ஜனத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என் தகப்பன் குடும்பத்திற்காக, யூதர்களுக்காக, தேவன் தெரிந்தெடுத்த அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்காக நான் போய் என் ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிறேன். நான் செத்தாலும் பரவாயில்லை. மொர்தெகாய்க்கு அது ரொம்ப இஷ்டமாயிடுச்சு. மொர்தெகாய் இமீடியட்டா தன்னுடைய ஜெப வீரர்களை அழைக்கிறான். எல்லாரும் சேரு ஜெபம் பண்றாங்க. யாருக்காக பிரேயர் பண்றாங்க? எஸ்தருக்காக பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் எஸ்தர் எதுக்காக பிரேயர் பண்ணிட்டு இருக்கா? நான் ராஜாவுக்கு முன்னாடி நிக்கணும், எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, உங்க கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையில கர்த்தர் உங்களோட ஒரு முக்கியமான காரியத்தை பேசுகிறார். என்ன காரியத்தை பேசுகிறார் என்றால், நீங்கள் ஏறெடுக்கிற உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் மதிப்பு என்னன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உபவாசித்து உங்களுடைய முழங்காலை தேவனுடைய சமூகத்தில் முடக்கு என்றால் உங்களுக்கு தெரியாது, பரலோகம் will be very serious about it. பரலோகம் ரொம்ப சீரியஸ் ஆயிடும். பிகாஸ் ஏதோ ஒரு அலாம் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு அடிக்க ஆரம்பிக்கிறது. தூதர்கள் சீரியஸ் ஆயிடுவாங்க, கேருபீன்கள் சீரியஸ் ஆயிடுவாங்க. ஏனென்றால் உபவாச ஜெபம் பரலோகத்தை அசைக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உபவாச ஜெபம் பரலோகத்தை அசைக்கிறதா இருக்கிறது. இம்மீடியட்டாக கர்த்தருடைய செவிக்கு அந்த உபவாசத்தின் ஜெபம் ஏறெடுக்கப்படும். எனவே கர்த்தர் இம்மீடியட்டாக வொர்க் பண்ண ஆரம்பிப்பார். இம்மீடியட்டாக தேவன் செயல்பட ஆரம்பிப்பார்.
பரலோகத்துல ஒரு பெரிய வொர்க் நடக்க ஆரம்பிக்கும். அதே சமயத்துல நீங்கள் உபவாசித்து முழங்கால் படியிடுகிற நேரத்தில் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத சேனைகளாய் இருக்கிற அந்த பாதாளத்தின் கிரியைகளுக்கு ஒரு பெரிய நடுக்கம் பிடிக்கும். Because a great power will be released when you fast and pray. ஒரு பெரிய வல்லமை புறப்படும் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது. அநேகருக்கு உபவாசிக்க முடியல நீங்க நினைக்கிறீங்க, அநேகருக்கு உபவாசிக்க தெரியல நினைக்கிறீங்க, என்னால உபவாசிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ உபவாசிச்சு பார், நடக்கிற காரியங்களை நீ அறிவாய். உபவாசிச்சு பார், உபவாசித்து தேவ சமூகத்தில் முழங்காலிட்டு பார், சத்துருவினுடைய சேனை நடுங்குகிறது உன் கண்கள் காணும். ஹல்லேலூயா. 3 நாட்கள் எஸ்தர் உபவாசத்தில் நிற்கிறாள். பரலோகத்தில் என்ன நடக்குதுன்னு இவளுக்கு தெரியாது, பாதாளத்தில் என்ன நடக்குதுன்னு இவளுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், எனக்காக கர்த்தர் ஒன்று செய்வார். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக ஒன்று செய்வார். ஏனென்றால் என் தேவன் 127க்கும் நாட்டுக்கு அரசனாய் இருக்கிற இந்த அகாஸ்வேரை விட பெரியவர் அவர். இவர்கள் வைத்திருக்கிற சட்டத்தை விட என் தேவனுடைய வல்லமை பெரியது. எனவே இந்த உபவாச ஜெபம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று அவள் விசுவாசித்து முழங்காலில் நின்றாள். ஹல்லேலூயா. தானியேல் ஒரு காரியம் அவனுக்கு வெளிப்படுகிறது. நல்ல கவனிங்க. ஒரு காரியம் அவனுக்கு தானியேலுக்கு வெளிப்படுகிறது. அதனால் அவன் கலக்கம் அடைந்து 21 நாட்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறான். உபவாசத்தோடு உட்கார்ந்திருக்கிறான். அவன் உட்கார்ந்திருக்கும் போது அவன் பலவீனனாகிறான். அவனால் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாத அளவுக்கு அவன் விழுந்து போகிற அளவுக்கு அவன் பலவீனனாகிறான். அந்த அளவுக்கு பெரிய போராட்டம். இவன் ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா இல்லையா ஒன்றும் புரியல. எப்பொழுதுமே இவனுடைய ஜெபத்திற்கு இமிடியேட்டாக தூதர்கள் பதிலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஆனால் லேட் ஆகிட்டே இருக்கு. ஆனால் தானியேல் விடவே இல்லை. நான் உபவாசத்தில் நிற்பேன். எது வரைக்கும் என்றால் எனக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் உபவாசத்தில் நிற்பேன். ஹல்லேலூயா. பதில் கிடைக்கிற வரைக்கும் உபவாசத்தில் நிற்பேன். மாற்றம் வருகிற வரைக்கும் உபவாசத்தில் நிற்பேன். என் கர்த்தருடைய சத்தம் புறப்படுகிற வரைக்கும் உபவாசத்தை விட்டு நான் எழுந்திருக்க மாட்டேன் என்ற அவன் தீர்மானத்தோடு அவன் உபவாசத்தில் அமர்ந்தான். 21 நாட்கள் அமைதியா இருந்தது. ஆனா 21 நாட்களுக்கு பிறகு ஒரு தூதன் வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. அவன் சொன்னா, நான் லேட்டா வந்துட்டேன்னு நினைச்சுக்காதீங்க தானியேல். 21 நாள் நான் உங்களிடத்திற்கு வரக்கூடாதபடிக்கு இந்த பெர்சிய நாட்டும் அரசன் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் 10ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தானியேல் எழுதின அந்த சரித்திர புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சா தெரியும். அங்கே அந்த பெர்சிய நாட்டு அதிபதி என்னோடு போராடி யுத்தம் பண்ணி கொண்டிருந்தான். இது அதிபதினா இது மனுஷனால் உண்டான ஒரு ராஜா இல்ல. ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல நான் ஏற்கனவே பைபிள்ல நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஆவிக்குரிய மண்டலத்துல அதிகாரங்கள், துரைத்தனங்கள், வான மண்டலத்தில் கிரீச்சுகிற பொல்லாத சேனைகள், இந்த உலகத்தின் அதிபதிகள் என்று ஏராளமான பல பிரிவுகள் இருக்கு. அது மாதிரி சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து ஒரு ஆளை ஒவ்வொரு தேசத்திற்கும் ராஜாவாக நிர்ணயிப்பானாம், அதிபதியாக நிர்ணயிப்பானாம். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவுக்கும் ஒன்றை நிர்ணயித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கும் ஒன்று நிற்கிறது, திண்டுக்கலுக்கும் ஒன்று நிற்கிறது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்லவா? ஒவ்வொரு தெருக்கும் நிறுத்துவானா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிறுத்துவானா. இப்ப தானியேல் ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்கும் போது அந்த பெர்சிய நாட்டினுடைய அதிபதி, அந்த பொல்லாங்கன் ஏற்படுத்தின அந்த அதிபதி இந்த தூதனோடு போராடுகிறான். நீ தானியேல்கிட்ட போயிடக்கூடாது, தானியேல்கிட்ட போய் இந்த ரகசியத்தை சொல்லிடக்கூடாது, தானியேலுக்கு அது தெரியக்கூடாதுன்னு போராடினானா. அப்போ மிகாவேல் தூதன் வந்து அந்த அதிபதியோட போராடுகிறான். போராடி வெற்றி கொண்டதுக்கு அப்புறம் தான் இந்த தூதன் வந்து எல்லா விஷயத்தையும் யார்கிட்ட சொல்றான்? தானியேல். ஜெயம் உண்டானுச்சா இல்லையா? ஜெயம் உண்டானதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த தானியேலுடைய உபவாசம். இந்த தானியேல் போட்ட உபவாசம் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய சேனை, ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே கர்த்தர் ஜெயம் எடுத்தார்.
ஹல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் ஒரு துரைத்தனத்தின் ஆவி நிற்கலாம். உங்களுடைய வம்சத்துக்கே ஒரு துரைத்தனத்தின் ஆவி நின்று போராடி கொண்டிருக்கலாம். ஒரு அதிகாரத்தின் பிரபு போராடி கொண்டிருக்கலாம். அது பாதாளத்தினுடைய ராஜ்யம் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பிரியமானவர்களே, உபவாசத்திலே நில்லுங்கள். அவனை மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக வெற்றி சிறந்திருக்கிறார். வெற்றி சிறந்த தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தர் ஒரு சாதாரண அடிமை பெண்ணா இருக்கலாம். முழங்கால் படிக்கிட்டு உபவாசத்துல நின்னா பாதாளம் நடுங்கும். இதுதான் எஸ்தருடைய வல்லமை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பெண்கள் தினம் அதுவுமா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். You don't know your power. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு உன்னுடைய வல்லமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க வல்லமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீ பரிசுத்தமா இருந்து உபவாசத்துல இருந்து பரலோகத்துக்கு நேர கையை உயர்த்தி நீ தேவனுடைய சமூகத்துல நோக்கி பார். உன் வல்லமை என்னன்னு உனக்கு தெரிய வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. இங்க இருக்கிற அநேகர் உபவாசத்துல ஜெயித்தவர்கள் உண்டு. நிறைய பேர் இருக்கிறீங்க உபவாசத்துல ஜெயித்தவர்கள். அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, உபவாசத்துல ஜெயம் எடுத்தீங்களா? அந்த ஜெயம் எப்படியா இருந்துச்சு? தெரியாதவர்கள் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். பெரிய வெற்றியை கண்டவர்கள் இந்த சபையில உண்டு. உபவாசத்தினால் சத்துருக்களை மிதித்தவர்கள் உண்டு. உபவாசத்தினால் சத்துருவின் ராஜ்யங்களை நிர்மூலமாக்கினவர்கள் உண்டு. உபவாசத்தினால் அவனுடைய கோட்டைகளை நிர்மூலமாக்கினவர்கள் இந்த சபையில உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட பொல்லாத ஆவிகள் எழும்பினாலும் சரி, உபவாசம் பண்ணுங்கள். கர்த்தர் காரியத்தை ஜெயமாய் மாற பண்ணுவார். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஒரு சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில தடையா இருப்பதற்கு காரணம் நீங்கள் அல்ல, அந்த பொல்லாத அதிபதி எதிர்த்து கொண்டே இருக்கிறான். அநேகருடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் அந்த பொல்லாத அதிபதி எதிர்த்து கொண்டிருக்கிறான். உங்க வாழ்க்கையில அநேக பேர் உயர முடியாமல் இருப்பதற்கு காரணம் அந்த பொல்லாத அதிபதி எதிர்த்து கொண்டே இருக்கிறான். நீங்க எதிர்பார்க்கிற காரியம் உங்க வீட்டில் நடக்காமல் இருப்பதற்கான காரணம் அந்த பொல்லாத அதிபதி எதிர்த்து கொண்டிருக்கிறான். எஸ்தர்களே, நீங்கள் உபவாசித்து நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தால் தேவன் இன்றைக்கு அந்த அதிபதிக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. டுடே, இந்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு புரிதல் வந்துச்சுன்னா ஃபேமிலியா ஃபாஸ்டிங்ல உட்காருங்க. லீவ் போடுங்க. ஃபாஸ்டிங் எடுத்துட்டு ஆஃபீஸ் போகிறது பெரிய மேட்ரு கிடையாது. ஃபாஸ்டிங் எடுத்துட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறது மேட்ரு கிடையாது. ஃபாஸ்டிங்னா அதை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சம் ஹல்லேலூயா ஃபேமிலியா உட்காருங்க. தேவ சமூகத்தில் உட்காருங்க. முழங்காலில் நில்லுங்க. கைகளை உயர்த்துங்க. உங்களுக்காக பெரிய காரியத்தை, அற்புதத்தை தேவன் செய்வார். இந்த பூமியில தேவ பிள்ளைகளுக்கு நடக்காதுன்னு சொல்றதுக்கு பூமியில எதுவுமே கிடையாது. அந்த அதிகாரத்தை உங்க தேவன் கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ்தருக்குள்ளே அப்படிப்பட்ட வல்லமை இருந்துச்சு. எஸ்தருடைய வல்லமை பட்டத்து ராணியான அதிகாரம் இல்லைங்க. எஸ்தருடைய வல்லமை அந்த சிங்காசனத்திலிருந்து வரல. எஸ்தருடைய வல்லமை அகாசுவேருக்கு மனைவியானதுனால வரல. எஸ்தருடைய வல்லமை அவள் உபவாசத்தினால வந்தது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உபவாசித்தாள். ராஜாக்கு முன்னாடி போய் நின்னா. ராஜா கூப்பிடாமலே போனா. முன்னாடி ராஜா கூப்பிட்டு ஒருத்தி வரல, வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப ராஜா கூப்பிடாம ஒருத்தி உள்ள வரா. அநேகர் இவ அழிக்கப்படணும்னு நினைச்சாங்க. இம்மீடியட்டா ராஜா தன்னுடைய பொற்கொலை நீட்டினாரு. அவர் சொல்றாரு, எஸ்தரே உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் தரேன். எனக்கு என்ன வேணும்? அவர் சொன்னா, மை டியர் ஹஸ்பண்ட், எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு நீங்க தான் எனக்கு வேணும். இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்காக நான் ஒரு ஃபீஸ்ட், ஒரு விருந்து ரெடி பண்ணியிருக்கிறேன், நீங்க வரணும். இதுக்காகவா இவ்வளோ துரிதமா வந்த? நல்லா கவனிக்கணும். இந்த மொர்தெக்காய் ராஜா கிட்ட போய் பேசணும்னு சொன்னார்ல, நல்லா கவனிக்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்டர். இந்த மொர்தெக்காய் ராஜா கிட்ட போய் பேசணும்னு எஸ்தர் கிட்ட சொன்னார்ல. அப்போ முடியலன்னு சொல்லிட்டு இருந்தால. அப்ப அவ ஒரு வார்த்தை சொல்றா, 30 நாள் ஆச்சுங்க ராஜா என்னை கூப்பிட்டு அப்படின்றா. ராஜா என்னை கூப்பிட்டு, அப்பெல்லாம் என் ராஜா இருக்க மாட்டாரு. அவருக்கு என் முகத்தை பார்க்காம அந்த நாள் அவருக்கு ஓடாது. டெய்லி அவர் என்னை கூப்பிட்டுருவார். நான் போய் அவர் பக்கத்துல இருந்து நான் பார்த்துட்டு தான் வருவேன். ஆனா என்னன்னு தெரியல மொர்தெக்காய், என்னன்னு தெரியலப்பா, 30 நாள் அவர் என்னை அழைக்கவே இல்லை, அதனால எப்படி போறதுன்னு தெரியலன்னு தான் அவன் ஆரம்பிக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த அகாஸ்வேரு ராஜா இந்த ஆமானோடு எப்ப நெருக்கமானானோ மனைவியை விட்டு கொஞ்சம் தூரம் போகிறான். புரியுதா உங்களுக்கு?
ஆமானோடு நெருக்கமாகும் போது யாரை விட்டு கொஞ்சம் பிரியறான்? எஸ்தர் மனைவியை விட்டு கொஞ்சம் பிரியறான். இன்னைக்கு அநேக குடும்பத்துல கணவனும் மனைவியும் கணவன் மனைவியாக இருக்க முடியாதபடிக்கு பிரச்சனை இருக்கு. சரீர ரீதியா வீட்டுக்குள்ள 2 ஆட்கள் இருக்கிறீங்க, ஆனா மன ரீதியா 2 பேரும் பிரிந்திருக்கிறீர்கள். அநேகர் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டேன். நல்லா பேசுறோம், நல்லா பழகிறோம், ஆனால் குடும்பமாக நாங்கள் இருக்க முடியவில்லை. இதற்கு பின்பதாக ஒரு ஆமானின் ஆவி செயல்படுதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். யூ நீட் டு ப்ரே, யூ நீட் டு ப்ரே. 30 days வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளேயும் நீங்க 2 பேரும் செட்ரைட் ஆகலைன்னா there is a problem. அதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க பிரச்சனைக்காக நீங்க போராடியே ஆகணும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு பிடிக்கல, எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்கல, எனக்கு பேச பிடிக்கல. ஒருவேளை கணவன் சொல்லலாம், எனக்கு அவளை பார்த்தா பிடிக்கல. இது உங்களுடைய மைண்டு கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பொல்லாதாவி வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். தேவன் இணைத்திருக்கிறார், தேவன் இணைத்திருக்கிறார். உங்களை உண்டு பண்ணின சர்வ வல்லமை உள்ளவர் இணைத்திருக்கிறார். அதை பிரிக்கிறதுக்கு அவன், நீங்க நினைக்கலாம் டிவோர்ஸ் தான் பிரிவு நினைக்கிறீங்க. மென்டலா பிரிகிறதும் பிரிவு தான், பிசிக்கலா பிரிகிறதும் பிரிவு தான். 2 பேரும் சும்மா ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு இருக்கிறதுல மேட்டர் இல்ல. யூ ஷுட் பி த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். நீங்கள் கணவனும் மனைவியுமாக தான் இருக்க வேண்டும் குடும்பத்துல. ஹல்லேலூயா. அநேகருடைய குடும்பத்துல நடக்கிறத நான் ரீசெண்டா கேள்விப்பட்டு இருக்கிறேன். நீங்கள் உபவாசிக்க வேண்டிய நேரம் இது. உபவாசித்து அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை நீங்கள் விரட்டியே ஆகணும். ஏனென்றால் தேவன் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை முடிச்சோன்னே உங்க கணவனோட கையை பிடிச்சி உங்களை என்னையும் தேவன் நினைச்சிருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஆமென். என்னங்க இவ்வளவு நேரம் அல்லேலூயா ஆமென் போட்டுட்டு இருந்தீங்க? பாஸ்டர் நீங்க பிரேயரை பத்தி பேசுனீங்க, உபவாசம் பத்தி பேசுனீங்க, அதெல்லாம் நல்லா தான் பாஸ்டர் இருந்துச்சு. நடுவில் ஏன் பாஸ்டர் இந்த ஃபேமிலிக்குள்ள சகல சத்தியத்திற்குள்ளும் ஆவியானவர் வழி நடத்துவார். எல்லா சத்தியத்திற்குள்ளையும் ஆவியானவர் என்ன செய்வாரு? வழி நடத்துவார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமான் கூட ஏதோ ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னா மனைவி என்ன பண்றது இல்லவன் கூப்பிட மாட்டேங்கிறான். மனைவியை வா உங்ககிட்ட பார்க்கணும், உன் முகத்தை பார்க்கணும் சொல்ல மாட்டேங்கிறான். கணவன் மனைவியாகவே இல்லை அவங்க 2 பேரும். there is a problem. ஹல்லேலூயா. உபவாசம் பண்ணாம பாருங்க, இந்த உபவாசத்துல எது உடஞ்சிச்சோ இல்லையோ 2 பேருக்கு லவ் பத்திக்கிச்சு. எஸ்தரை பார்த்தோனையும் சார் மயங்கிட்டாரு. உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன். ஹல்லேலூயா. எனக்கு ராஜ்யத்துல பாதி வேணாம், எனக்கு நீதாயா வேணும். வந்து சாப்பாடு போடுறேன், வந்து என்ன பண்ணிட்டு போங்க, சாப்பிட்டு போ. வரும்போது இந்த ஆமான் இருக்கான் பாருங்க, அவனையும் கூட்டிட்டு வாங்க. ஆமானுக்கு உள்ள பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது. எந்த பிரின்ஸுக்கும், எந்த தலைவனுக்கும், எந்த இளவரசனுக்கும், அதிபதிக்கும் இல்லாத ஒரு கணம் இந்த ராணியுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைச்சிருக்குதே. ஹல்லேலூயா. வீட்டுல போய் சொல்றான் அன்னைக்கு, இந்த மாதிரி என்னைய கூப்பிட்டுருக்காங்க, ஆச்சா ஓச்சா அப்படி இப்படின்னு சொல்றான். அவங்களும் ஒரே சந்தோஷம். ஆனாலுங்க இந்த மொர்தெக்காய் என்னை மதிக்க மாட்டேங்கிறான், அதாங்க எனக்கு பெருசா இருக்கு. ஹல்லேலூயா. முதல் நாள் ஃபங்க்ஷனுக்கு அந்த விருந்துக்கு போறாங்க. ராஜா விருந்துக்கு போன உடனேயும் இந்த எஸ்தர்ட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் இப்ப சொல்லு, என்ன வேணும்? ஒரே ஒரு கோரிக்கை தான். என்ன கோரிக்கை? நாளைக்கும் திரும்பி வாங்க. நாளைக்கும் என்ன வாங்க? இவனுக்கு தூக்கமே வந்திருக்காது நைட்டெல்லாம். இன்னும் என்னுடைய மனைவி ராணி என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ராஜாவுக்கு தூக்கமே வரல. அன்னைக்கு நைட்டு தூக்கம் வரல. வசனம் படிச்சிருக்கீங்களா? அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே போயிட்டு விருந்து சாப்பிட்டது நைட் என்ன வரல? தூக்கமே வரல. ஏன்? யாரை பத்தி எண்ணங்கள்? எஸ்தர் பத்தி. இன்னும் இவன் நம்மள ஓவர் லவ் கொடுக்குறாளே, லவ்ல தூக்கம் வரல சாருக்கு. அப்பதான் அந்த நாளாகமத்தை எடுத்து வாசிச்சு, அதுக்கப்புறம் இந்த நடவடிக்கைகள் எடுத்து வாசிச்சு, அதுக்கப்புறம் அந்த மொர்தெக்காய்க்கு செய்ய வேண்டிய கணமெல்லாம் செய்யப்பட்டது எல்லாம் தெரியும். செகண்ட் டே மார்னிங், ஹல்லேலூயா, செகண்ட் டே மார்னிங் இந்த ஆமானுடைய பிளான் என்ன தெரியுமா? இரவோட இரவாய் ராஜா கிட்ட பேசி காலையில மொர்தெக்காய்க்கு தூக்க ரெடி பண்றதான் பிளான். ஆனா எப்படி ஆயிடுச்சு? இரவு நேரத்துல இவர் போனார்ல ராஜா கிட்ட மொர்தெக்காயை அழிக்கிறதுக்கு. அந்த நேரத்துல தான் மொர்தெக்காயை உயர்த்தணும்னு இந்த ஆமான் கிட்ட ராஜா பேசுறாரு. அந்த டைம்ல தான் பேசுறாரு. காலையில எழுந்தா சந்தோஷம் வரும்னு பார்த்தா அவமானம் வந்துருச்சு. வீட்டுல போய் டிஸ்கஸ் பண்றோம். பயங்கர அவமானங்க. நான் யாரை கொல்லணும்னு நினைச்சனோ அவனையே நான் கனம் பண்ற மாதிரி ஆயிடுச்சுங்க.
அப்படின்னு வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மனைவி கிட்ட சொல்லி புலம்பி இது பண்றான். அப்ப மனைவியும் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு சொல்றாங்க, நீ சொல்ற அந்த மொர்தெக்காய் உண்மையாகவே யூதன் என்றால், அதாவது தேவ மனுஷன் என்றால், நீ தாழ்ந்து போவது நிச்சயம். எனவே அவனோடு போராடாத, எனவே அவனோடு போராடாத. மீதியான் தேசத்தார்கள் இப்படிதான் பேசினாங்க, வருவது கிதியோன் என்றால் நீ போராடுவது தோல்வியில தான் முடியும். ஹல்லேலூயா. ராகா பேசுறா, வருவது கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் இந்த பட்டணம் அழிந்து போவது நிச்சயம்தான். ஹல்லேலூயா. வருவது தாவீது என்றால் கோலியாத் வீழ்ந்து போவது நிச்சயம்தான். வருவது இயேசு என்றால் லாசர் எழுந்திருப்பது நிச்சயம்தான். முழங்கால் படியிடுவது தேவ பிள்ளை என்றால் ஜெயம் வருவது நிச்சயம்தான். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல நிற்குது. ஹல்லேலூயா. 2வது நாள் வந்தாங்க. அந்த டைம்ல எஸ்தர் காரியத்தை போட்டு உடைச்சிட்டா, எங்களை கொலை பண்றதுக்கு பார்க்கறான் இவன். உடனே ராஜா மொர்தெக்காய்க்கு உண்டு பண்ணின தூக்கு மரத்துல ஆமானை கொன்று போட்டு முடிச்சிட்டாங்க கதைய. இப்ப காரியம் அது அல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜெபத்தினால ஒரு ஜெயம் வந்துருச்சு. ஆனா அதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஆமான் கொல்லப்பட்டான். ஆனா ஆமானுடைய முத்திரை போடப்பட்டு உலகமெங்கும் போன அந்த சட்டம் இன்னும் என்ன செய்யல, மாற்றப்படல. அந்த தேதியில யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிற காரியம் இன்னும் மாறவே இல்ல. ஆமான் சாகும்போது இதை சொல்லிட்டு செத்திருப்பான். இயேசு 7 வார்த்தையை சொல்லிட்டு இறந்தது மாதிரி இந்த ஆமான் ஒரு வார்த்தை, நான் செத்தாலும் நான் போட்ட கையெழுத்தை உங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன பண்ணிருக்கலாம், வீரவசனம் பேசிட்டு மண்டையை போட்டிருக்கலாம். ஆனால் ஆனால் எகெயின் ஒரு காரியம் நடந்துச்சு. எகெயின் ஒரு காரியம் நடந்துச்சு. நீங்க இந்த காரியத்தை நீங்க எல்லாரும் வாசித்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னொரு காரியம் நடந்துச்சு. இதே மாதிரி எஸ்தர் மீண்டும் இந்த ராஜாவை ராஜா அழைக்காமலேயே மீண்டும் போய் நின்றாள். அப்பையும் பட்டயத்தினால அந்த எஸ்தர் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனா 2வது முறையும் அவர் எதை தான் நீட்டுறாரு, நீட்டி சொல்றாரு, உனக்கு என்ன வேணுமா, உனக்கு என்ன வேணும், ராஜ்யத்துல பாதி வேணுமா, இல்ல வேற என்ன வேணும் கேளு, நீ கேட்டதுனால நான் ஆமானே போட்டுட்டேன், நானு வேற உனக்கு என்ன வேணும். ஐயா எனக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று, ஆமான் போட்ட விஷயத்த எனக்கு நீங்க மாற்றி கொடுக்க வேண்டும். ஒன்னு, ஆமான் போட்ட விஷயத்த மாற்றி கொடுக்கணும். 2வது, ஆமான் யார்த்தெல்லாம் சொல்லி எங்களை அழிக்க சொன்னானோ அவன் எல்லாம் சாகணும். 2 கோரிக்கையை முன்னாடி வச்சா. ஹல்லேலூயா. ராஜா இந்த எஸ்தர் மேல பிரியமா இருந்ததுனால உடனே சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாரு. இன்னொன்னு, அந்த முத்திரை மோதிரத்தை கழட்டி மொர்தெக்காய் போட்டு மொர்தெக்காய ஆமானுடைய ஸ்தானத்துல உயர்த்தியும் வச்சுட்டாரு. நல்ல கவனிக்கணும், நீங்கள் உங்களுடைய ஜெபத்தினால சத்துருவை மேற்கொண்டிருக்கலாம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, பாயிண்ட கவனிங்க. உங்க ஜெபத்தினால உங்களுடைய உபவாசத்தினால நீங்க சத்துருவை மேற்கொண்டிருக்கலாம். ஆனா சத்துரு விதைத்து விட்டு போன அந்த விதைகள் இன்னும் மாறாம இருக்கு அநேகருடைய குடும்பத்துல. ஆமா தானே? சத்துரு விதைத்து விட்டு போன அநேக காரியங்கள் இன்னும் இருக்கு. இன்னும் அவனுடைய சாபத்தின் கிரியைகள் இருக்கு. அவனை உடைச்சிட்டீங்க, ஆனா அவனால் உண்டான வியாதி ஒன்னும் வெளியே போகல, அவனால உண்டான வறுமை இன்னும் வெளியே போகல, அவனால உண்டான இன்னும் அந்த சண்டைகள் இன்னும் வெளியே போகல, அவனால உண்டான அந்த என்ன சொல்றது, வளர முடியாத ஒரு தடை அது இன்னும் வெளியே போகல. அவன் செத்துட்டான், அவனுடைய கதை முடிஞ்சிச்சு. ஆனா அவனுடைய கிரியைகள் இன்னும் ஓயாமல் இருக்கு. இயேசு இதை தான் சொல்லிட்டு போனாரு, நான் அவனுடைய தலையை மிதிச்சிட்டேன், ஆனா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கு, வாலாடிட்டு இருக்கு. நீ என்ன செய்யணும், நசுக்கணும். அதுக்கு 2வது முறை இந்த எஸ்தர் போய் நின்றா. எஸ்தருக்கு ராஜாவின் கண்களை கிருபை கிடைச்சிச்சு. மீண்டும் லெட்டர் போடுறாங்க. எந்த தேதியில யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் இருந்துச்சோ அந்த தேதியில சத்துருக்கள் கொல்லப்பட வேண்டும். காரியம் மாறுதலாய் முடிந்தது. வசனம் எழுதப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட தோராயமா 75,000 சத்துருக்கள் அன்றைக்கு கொல்லப்பட்டார்களாம். அன்றைக்கு கர்த்தர் யூதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனத்திற்கு ஒரு பெரிய விடுதலை. இன்னைக்கு நான் யூதர் என்று பேசுகிறதுனால ஏதோ ஒரு நாட்டின் மக்களை குறித்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. அவங்களும் நம்மளும் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே. அவர்களுக்கும் அவர் தான் தேவன், நமக்கும் அவர் தான் தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் உலகத்தின் தேவனாய் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையில் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற காரியம் இதுதான். நீங்கள் சத்துருவையும் எதிர்க்கணும், சத்துருவு போட்ட கிரியைகளை நீங்க என்ன செஞ்சாகணும், அழிக்கணும். இதை நீங்க கூர்மையா கவனிக்கணும். நீங்க எப்பயுமே நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னா, வேலையில ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க. அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், இப்படி போகணும், அப்படி போனா, இதுலயே பிஸியா இருக்கிறீங்க. உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு உங்க ஃபேமிலியில என்ன நடக்குதுன்றது நீங்க கொஞ்சம் ஆழமா கவனித்து நீங்க அதுக்காக நீங்க தேவ சமூகத்தில் உட்கார வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்கள் கொஞ்சம் வரமாட்டேன், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. புடிச்சு இழுத்து போட்டு உட்கார வைக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? சாரி வேணும்னா என்ன பண்றீங்க? சாரி வேணும்னா வேணும், வாங்கி தரீங்களாங்கலாம் இல்லை, வாங்கி தரீங்களா அப்படிலாம் இல்லை, வேணும்னா வேணும் தான், இழுத்துட்டு போயிடுறீங்க தானே. நான் வேற யார்ட்டையோ பேசுற மாதிரி தெரியுது, நான் உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். வேணும்னா வேணும் தான், இழுத்துட்டு போறீங்களா இல்லையா? அதே மாதிரி எங்கேயும் இழுத்துட்டு வாங்க, உபவாசத்திலையும் இழுத்துட்டு வந்து உட்கார வைங்க. நீயும் முழங்கால் போடியா, நானும் முழங்கால் போடுறேன். நம்ம குடும்பத்துக்காக தேவ சமூகத்தில் என்ன பண்ணுவோம், உட்காருவோம். நம்ம குடும்பமா உட்காரல நான் ஜெயிக்க முடியாது. இங்க நம்ம இணைஞ்சுதான் செயல்படணும். ஹல்லேலூயா. பின்பதாக நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட இவன் நிறுத்தல, இன்னொரு சட்டமும் போடுறாங்க. இனிமேல் இந்த நாள் கடைசி வரைக்கும் நினைவு கூறுகிற நாளா மாத்தணும். ஒரு புது சட்டத்தை போடுறாங்க. இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்க வீட்டில் ஒரு புதிய சட்டத்தை போடுறீங்க. என்ன சட்டம் போடுறீங்க? முதல் சட்டம் வீட்டில் நீங்க ஏற்படுத்தணும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு டைமுக்கு நம்ம போகணும். ஸ்கூலுக்குலாம் சட்டங்கள் இருக்குதானே. 8 மணிக்கு ஸ்கூல்னா பிரின்சிபலும் வரணும், டீச்சர்ஸும் வரணும், ஆயா மக்களும் வரணும், ஸ்டூடெண்ட்ஸும் வரணும். இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் வரலாம், நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு போட்டால் ஸ்கூலை ரன் பண்ண முடியுமா? படிக்க முடியுமா? அந்த இன்ஸ்டிடியூஷன் தோத்துருமா ஜெயிக்குமா? எல்லாத்துக்கும் ஒரு சட்டங்கள் இருக்கு, ஆமாவா இல்லையா? ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய வீட்டுக்கு எந்த சட்டமுமே, ஏன்னா எல்லாம் கிருபை பிரதர். எல்லாம் என்னது, 8 மணிக்கு போனாலும் கிருபை தான், 10 மணிக்கு போனாலும் அவர் இருக்கும் போது எதுக்கு பிரதர், எல்லாம் கிருபை பிரதர். ஒரு நாள் கிருபை போயிடும் பிரதர், ஒரு நாள் கிருபை போயிடும், அப்ப என்ன பண்ணுவீங்க பிரதர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. ஸோ விஷயத்துக்கு வரேன். நீங்களும் எஸ்தரும் மொர்தெகாயும் அன்னைக்கு சட்டம் போட்டது மாதிரி நீங்களும் ஒரு சட்டம் போடுங்க. என்ன சட்டம்? யாரும் பேச மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? இனி உங்க ஃபேமிலியில முதல் சட்டம், ஆலயத்திற்கு 8 மணி ஆராதனைனா அது 7:45 7:50 நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. 8 மணிக்கு உள்ள இருக்கணும். இந்த டிசிப்ளினை நீங்க ஃபேமிலியில ஃபாலோ பண்ணி பாருங்க. ரெண்டாவது சட்டம், வீட்டில் சோறை இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபேமிலி பிரேயர் இல்லாம இருக்கக்கூடாது. மனைவிக்கு டயர்டா இருந்தாலும் கணவன் பிடிச்சி இழுக்கணும், கணவனுக்கு டயர்டா இருந்தாலும் மனைவி பிடிச்சி இழுத்து ஒரு 5 நிமிஷமாவது ஃபேமிலி பிரேயர்ல பண்ணாம என்ன பண்ணாதீங்க, தூங்காதீங்க. ஹல்லேலூயா. பண்ணுவீங்களா? இந்த சட்டத்தை, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை உங்க ஃபேமிலியில நீங்க ஏற்படுத்தலைன்னா திரும்பவும் ஆமான் எழுந்திருப்பான். தெரிஞ்சுக்கோங்க, திரும்பவும் யார் எழுந்திருப்பா? ஆமானுடைய ஆவிகள் எழுந்திருக்கும். எனவே இன்னைக்கு கர்த்தர் சொல்றேன், நான் 1-2 சட்டங்கள் தான் சொல்றேன். இன்னும் உங்களுக்கு வேற என்னென்ன சட்டங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ, வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் போடணும், வாரத்துக்கு இப்படி ஒன்று செய்யணும், இப்படி ஒன்று செய்யணும், இப்படிப்பட்ட காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுக்கணும், இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவருக்கு செய்யணும், இப்படிப்பட்ட நேரத்தை ஆண்டவருடைய வேலைக்கு கொடுக்கணும். இப்படி உங்க ஃபேமிலிக்குள்ள நீங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் என்ன செய்யுங்க, போடுங்க. அதன்படி நீங்க செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய பர்பஸ்க்காக இருக்குது. அந்த பர்பஸை மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்ல, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வல்லமை என்ன நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த வல்லமை எப்போ விளங்கும் என்றால், நீங்கள் முழங்காலில் உபவாசத்தில் இருக்கும்போது அந்த வல்லமை நிச்சயமாய் விளங்குகிறதா இருக்கிறது. சாத்தானை அழிக்கிறது மட்டும் உங்களுடைய வேலை இல்லை, சாத்தான் போட்ட விதைகளையும் அவனுடைய கிரியைகளையும் அழிப்பது உங்களுடைய பெரிய வேலையா இருக்கிறது. இது எல்லாவற்றிலும் நிரந்தரமாய் ஜெயம் எடுக்க வேணும்னா குடும்பத்தில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்
ரெகுலேஷன், ஒரு டிசிப்ளினை கொண்டு வாங்க. அந்த டிசிப்ளின் படி வாழ ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கர்த்தரை நோக்கி நாம் நிற்கலாம். Thank you Jesus. எல்லாரும் ஜெபிங்க, கண்களை மூடி ஜெபிங்க, கரங்களை உயர்த்துங்க. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசி இருந்தார்னா ஆண்டவர்ட்ட அர்ப்பணிங்க. ஒருவேளை ஏதாவது உபவாசத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும் இருந்தா உபவாசத்தை நீங்க ஆண்டவர்ட்ட தெரியப்படுத்துங்க. ஒருவேளை குடும்பத்தில் ஏதாவது போராட்டங்கள் இருக்கிறது நீங்க பாக்குறீங்கன்னா ஃபேமிலியா சேர்ந்து உபவாசத்துக்கு பிளான் பண்ணுங்க. உபவாசத்துல ஒரு பெரிய வல்லம் இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில நிறைய போராட்டங்கள் இருக்குதுன்னா ஆமானின் ஆவிகள் அகற்ற வேண்டியது அவசியமா இருக்கு. ஆமானின் ஆவிகள் அகற்ற வேண்டியது அவசியமா இருக்கு. அது உங்க மூலியமா கூட கிரியை செய்யலாம். கர்த்தர் இன்றைக்கு குடும்பத்தை இணைப்பாராக. தேவன் பேசுகிறார். உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவரே, மொர்தெக்காயினுடைய ஆலோசனைகளை எஸ்தர் ஏற்றுக்கொண்டாள்னு இருக்கு. இந்த சபையிலே கர்த்தர் பேசுகிற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. சபையில ஊழியக்காரர்கள் கற்றுக் கொடுக்கிற ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யும் போது உங்க வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஊழியக்காரர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணாதீங்க. அவர் மெசேஜ் கொடுத்தாரு, செய்தி கொடுத்தாருன்னு போயிடாதீங்க. இது உங்களுக்கு வந்த ஆலோசனை. எஸ்தர் அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டால், மொர்தெக்காயினுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டால், அது மாதிரி நீங்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையினுடைய விடுதலைக்காக தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை உயர்த்துவார். அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக ஒரு பெரிய ஸ்தானம் இருக்கு. எஸ்தருக்கு தேவன் ஒரு பெரிய ஸ்தானத்தை வைத்தது போல வாலிப பிள்ளைகளே உங்களுக்காகவும் கர்த்தர் பெரிய ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். வாலிபர்களை கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய பொசிஷன் வச்சிருக்கிறார். அந்த பொசிஷனுக்கு பின்பதாக ஒரு பெரிய பர்பஸ் இருக்கு. அதை பிடித்துக் கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராங்க. நாம் ஜெபிக்கலாம். Thank you Lord. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த மேன்மையான அந்த ஸ்தானத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர், நம்மை குறித்தும் அவர் வைத்திருக்கிற பெரிதான காரியங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நிச்சயமாகவே தேவன் என்னை ஆசீர்வதித்து அந்த மேன்மையான இடத்துக்கு என்னை வைப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எஸ்தருடைய விசுவாசம், ஹல்லேலூயா, அவருடைய விசுவாசத்தின்படி எல்லாம் நடந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் மேலே வைத்திருக்கிற இந்த விசுவாசமானது ஒரு நாளும் தோற்று போவதில்லை. நிச்சயமாகவே தேவன் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துங்க. என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார் என்று சொல்லி நன்றி செலுத்துங்க. உங்களுக்கொன்று வைத்திருக்கிற அந்த மகா பெரிய அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள போறீங்க என்று அறிந்து நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ தேவன் அதை அறிவீர். அந்த மேன்மையான அந்த இடத்தை தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேவன் ஆசீர்வதித்து மற்றவர்களை காட்டிலும் ஆண்டவரே எஸ்தரை உயர்த்தினது போல உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.